இப்போ இந்த முதல் வாதத்திற்கு பதிலளித்த உடனேயே, அதாவது மக்கா முஷ்ரிக்கிட்ட இருந்த நம்பிக்கை தான் உங்களிடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதாரங்களை அந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களை எல்லாம் ஓதி காட்டிய உடனேயே ரெண்டாவது ஒரு வாதம் வரும். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவங்க, அவுலியாக்களை வணங்குறவங்க அடுத்து இன்னொரு வாதத்தை முடிப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குர்ஆன் ஆயத்துக்கள் எல்லாம் சிலை வணக்கம் புரியக்கூடியவர்களை குறித்து இறங்கியதாச்சே. இதெல்லாம் யாரை பற்றி இறங்கி இருக்குதுன்னா, சிலையில் வணங்கிட்டு இருந்தவங்க அவங்கள பற்றி தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான். நல்லடியார்களை எப்படி நீங்கள் சிலைகளுக்கு சமமாக நினைப்பீங்க? இவங்களாம் சிலைகள் இல்லை, இவங்களாம் நல்லடியார்களாச்சே. அப்போ சிலை வணக்கம் சம்பந்தப்பட்ட அந்த சிலை வணங்கிட்டு இருந்தவங்களுக்கு இறங்கி அவங்களை பற்றி இறங்கிய ஆயத்துக்களை நீங்கள் நல்லடியார்களிடம் துவா கேட்குறத கூடாது, அது இணை வைப்புன்னு சொல்கிறதுக்கு ஆதாரமாக முன்வைக்கிறீங்களே அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இதற்கான பதில் பாருங்க. பரிபாலன சக்திகள் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானதென பல தெய்வ கொள்கைக்காரர்கள் சான்று பகருகிறார்கள் என்றும், அந்த சிலைகளிடமிருந்து பரிந்து பேசுதலை தவிர வேறு எதையும் அவர்கள் நாடவும் இல்லை என்று நீங்கள் நம்புகிறீர்கள். முதல் விஷயம், அல்லாஹ்வுக்குத்தான், அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் ரப்புங்கிற தகுதி இருக்குது. அவன் தான் உணவளிக்கிறவன், பரிபாலிக்கிறவன், ஆட்சி அதிகாரம் உள்ளவன். இந்த சக்தி எல்லாம் அவனுக்குத்தான் உண்டுங்கிறது அந்த பல தெய்வ கொள்கைக்காரர் கொண்டிருந்தாங்க அப்படிங்கிறது அந்த ஆயத்திலேருந்து தெரிய வருது. சரியா? அப்போ அந்த ஆயத்தில் உண்மையிலே அவங்க அந்த கொள்கையில் இருந்திருக்காங்க. அல்லாஹ் தான் படைப்பாளன் நம்பி தான் இருந்தாங்க. ஷஃபாத்து தான் அந்த சிலைகள்கிட்ட கேட்டாங்கிறத நீங்கள் நம்புறீங்க. சரியா? இவ்வாறு இப்படி நம்பிவிட்டு அந்த காஃபிருடைய செயலை நீங்களும் ஏன் செய்கிறீர்கள்? நீங்கள் நம்புறீங்கல்ல, ஆனால் அந்த காஃபிருடைய செயலை ஏன் நீங்கள் செய்கிறீங்க? சரியா? அப்படியானால் உங்களுடைய செயலுக்கும் அவருடைய செயலுக்கும் இடையில் என்ன வேறுபாடு இருக்கிறது? வேறுபாடு ஒன்றுமே இல்லையா? அவங்க போல தான் நீங்களும் இந்த இடத்துல நல்லடியார்கள்ட்ட கேட்குறீங்க. அவங்க சிலைகள்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் நல்லடியார்கிட்ட கேட்குறீங்க. நிராகரிப்பவர்கள் பலவிதமாக இருக்கிறார்கள். யார்? காஃபிர்கள்ங்கிறவங்க எல்லாரும் ஒரே டைப் இல்லை, பல டைப் இருப்பாங்க. சிலர் நல்லவர்களையும் சிலைகளையும் அழைத்து பிரார்த்தனை செய்து உதவி தேடுகிறார்கள். வேறு சிலர் அல்லாஹ் கீழ்காணும் வசதியில் குறிப்பிடுவது அவுலியாக்களை அழைத்து உதவி தேடுகிறார்கள். உலைக அல்லதீன யதுஊன யப்தகூன இலா ரப்பிஹிமுல் வஸீலத அய்யுஹும் அக்ரபு வயர்ஜூன ரஹ்மதஹு வயகாஃபூன அஸாபஹு இன்ன அஸாப ரப்பிக கான மஹ்தூரா. இப்படி பதிலளிக்கணுமா? காஃபிர்கள் பல டைப் இருக்கிறாங்க. சிலர் நல்லவர்களையும் சிலைகளையும் பிரார்த்தனை செய்து அழைக்கிறவங்க, சிலர் அவுலியாக்களை அழைத்து மட்டும் துவா கேட்குறவங்க. இங்கே இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சூரா பனி இஸ்ராயில் 17வது சூராவுடைய 57வது ஆயத்தில் அல்லாஹ்வை தவிர இவர்கள் யாரை அழைத்து பிரார்த்தனை செய்கின்றார்களோ அவர்கள் ஏன் அவர்களில் மிகவும் அல்லாஹ்வுக்கு இறைவனுக்கு நெருக்கமானவர்களோட தங்கள் இறைவன்பால் ரப்பின்பால் கொண்டு செல்ல நற்செயல்களை செய்து கொண்டும் அவனது அருளை எதிர்பார்த்தும் அவனுடைய தண்டனையை அஞ்சியுமே இருக்கிறார்கள். அதாவது மக்களில் இருக்கக்கூடிய நல்லோர்கள்னு நல்லடியார்கள் இருக்கா, அவங்களுடைய நிலையே என்னன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை அடையிறக்கும் தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கும் அவங்க நற்கர்மங்களை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பயத்தில் இருக்கிறாங்க. பாருங்கள், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய தாயார் மரியம் அவர்களையும் அழைத்து சிலர் உதவி தேடினார்கள். ஆனால் அல்லாஹ் கூறுகிறான், மல் மஸீஹ் இப்னு மர்யம இல்லா ரசூலுன் கத் ஹலத் மின் கப்லிஹிர் ருசுல் வ உம்முஹு சித்தீகா கானா யஅகுலானி அத்ஆம உன்துர் கைஃப நுபய்யினு லஹுமுல் ஆயாத்தி சும்ம அன்துர் அன்னா யுஃபகூன் குல் அத்தஅபுதூன மின் தூனில்லாஹி மா லா யம்லிகு லகும் ضرًا வலா நஃப்அன் வல்லாஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம். மரியமின் மகன் மசீஹ், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வின் ஒரு தூதர் தானே தவிர அவர் என்ன தேவரோ தேவகுமாரனோ இல்லை. இவருக்கு முன்னரும் இவரை போல பல தூதர்கள் சென்று விட்டார்கள். சரியா? அவங்களுடைய காலம் முடிஞ்சது போய் இவங்களுடைய காலம் முடிஞ்சிருச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வருவாங்க. அதுதான் மற்ற தூதர்களுக்கும் இதுக்கு வித்தியாசம். ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் மறுமையின் அடையாளமாக திரும்ப பூமிக்கு இறக்கப்படுவாங்க. அவருடைய தாயும் கடவுள் அல்ல. யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவரும் கடவுள் அல்ல, மிக்க உண்மையான ஒரு சத்தியவாதியாக இருந்தார். சித்திகா, சத்தியவாதி.
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சித்திக்குன்னு சொல்கிறோம்ல, உண்மைப்படுத்தியவர் தீனை. அதுபோல் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம சித்திகா என்று அல்லாஹ் தஆலா சத்தியவாதி என்று சொல்கிறார். இந்த இருவரும் இந்த உலகத்தில் இருந்த காலமெல்லாம் மனிதர்களைப் போல உணவு சாப்பிட்டு தான் வாழ்ந்தார்கள். குலான் அத்ஆம். நாம் பல ஆதாரங்களின் மூலம் அவர்களுக்கு எவ்வாறு தெளிவாக்கி வைத்திருக்கின்றோம் என்பதை நபியே நீர் கவனிப்பீராக. அவர்கள் எவ்வளவு தூரம் விலகிச் சென்று விட்டார்கள் என்பதையும் நீங்கள் கவனியுங்கள். உங்களுக்கு ஏதேனும் ஒரு நன்மையோ தீமையோ செய்ய சக்தியற்ற அல்லாஹ் அல்லாதவற்றையா நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று நபியை நீங்கள் கேளுங்கள். அல்லாஹ் நன்கு செவியுறுபவனாக அனைத்தையும் மிக அறிந்தவனாக இருக்கின்றான். 5வது சூரா அல் மாயிதாவுடைய 75, 76. அப்போ இந்த ஆயத்துகள் மூலமாக தெரியுது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமையும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமையும் வணங்கி கொண்டிருக்கிறவங்க அவங்களும் அல்லாஹ்விட இவங்க தங்களை நெருக்கமாக்கி வைப்பாங்கன்னு நம்புறாங்க. சரியா? இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், وَيَوْمَ يَحْشُرُهُمْ جَمِيعًا ثُمَّ يَقُولُ لِلْمَلَائِكَةِ هَؤُلَاءِ إِيَّاكُمْ كَانُوا يَعْبُدُونَ قَالُوا سُبْحَانَكَ أَنْتَ وَلِيُّنَا مِنْ دُونِهِمْ بَلْ كَانُوا يَعْبُدُونَ الْجِنَّ أَكْثَرُهُمْ بِهِمْ مُؤْمِنُونَ. மலக்குகளை வணங்கி கொண்டிருந்தாங்க ஒரு சாரார். அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்க்கப்படும் நாளில் மலக்குகளை நோக்கி, இவர்கள் தானா உங்களை வணங்கி கொண்டிருந்தார்கள் என்று கேட்கப்படும். மலக்குகளை வணங்கிட்டு இருக்கிறாங்களா மலக்குகளை, அந்த மக்களையெல்லாம் கூப்பிட்டு மறுமை நாள் கேட்கப்படும். நீங்கள் மலக்குகளை நோக்கி கேட்கும், இவங்க தான் உங்களையெல்லாம் வணங்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னு. அப்போது அதற்கு அவர்கள், எங்கள் இரட்சகனே, நீ மிக பரிசுத்தமானவன், நீதான் எங்கள் இரட்சகன், இவர்கள் அல்ல, இவர்கள் எங்களை அல்ல ஜின்களைத்தான் வணங்கி கொண்டிருந்தார்கள் என்று சொல்வார்கள். சரியா? அப்போ மலக்குகள் சொல்லிடுவாங்க, நான் எங்களை இவங்க வணங்கலை, இவங்க ஜின்களை ஷைத்தான்களை தான் வணங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 34வது சூராவுடைய 40, 41. இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், وَإِذْ قَالَ اللَّهُ يَا عِيسَى ابْنُ مَرْيَمَ أَأَنْتَ قُلْتَ لِلنَّاسِ اتَّخَذُونِي وَأُمِّي إِلَٰهَيْنِ مِنْ دُونِ اللَّهِ قَالَ سُبْحَانَكَ مَا يَكُونُ لِي அன் அகூல மா லைஸ லீ பிஹக். அல்லாஹ் மறுமை நாளில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நோக்கி கேட்பான், மரியமுடைய மகன் ஈசாவே, அல்லாஹ்வை தவிர்த்து என்னையும் என்னுடைய தாயையும் 2 தெய்வங்களாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நீங்கள் மனிதர்களுக்கு சொன்னீர்களா என்று கேட்பான். அப்போது அவர் சொல்வார், நீ மிக பரிசுத்தமானவன், எனக்கு சிறிதும் தாகாததை தகுதி இல்லாததை நான் ஒருபோதும் சொல்லவில்லை. சூரா அல் மாயிதா 5வது சூராவுடைய 116வது ஆயத்து. அப்போ இந்த ஆதாரங்கள் எல்லாம் எதை தெளிவுபடுத்துது? சிலைகளையும் இறந்த நல்லவர்களையும் அழைத்து உதவி தேடியவர்கள் காஃபிர்கள் என அல்லாஹ் கூறியிருக்கிறான். இந்த ஆதாரங்கள்லாம் எதை தெளிவுபடுத்துது? வெறும் சிலைகளை மட்டும் இல்லை, நல்லோர்களை அழைத்து துவா கேட்டுக்கிட்டு இருந்தாலும் அதே நிலையில் இறந்தவர்களையும் காஃபிர்கள் என்று தான் அல்லாஹ் இங்கே சொல்லியிருக்கிறான். அவர்களோடு தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் செய்தார்கள் என்று அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். அப்போது இந்த மாதிரி ஷிர்க்க செய்தவங்களுக்கு எதிராக ரசூலுல்லாஹ் போர் செய்தாங்க. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வணங்கிட்டு இருந்தாலும், அல்லது மலக்குகளை வணங்கிட்டு இருந்தாலும், ஜின்களை வணங்கி கொண்டிருந்தாலும், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வணங்கி கொண்டிருந்தாலும், இவங்க எல்லாருக்கும் எதிராக தான் ரசூலுல்லாஹ் போர் செய்திருக்கிறாங்க. அப்போது நீங்கள் செய்வது வெளிப்படையாக தெளிவான ஷிர்க்கு. மக்கா முஷ்ரிக்குகள் சிலைகளை வணங்கிட்டு இருந்தாங்க, அந்த ஆயத்துகள் எங்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்லி நீங்கள் செய்கிற செயலை நியாயப்படுத்த முடியாது. ஏன்னா அவங்க சிலைகளை வணங்கினாங்க, ஆனாலும் நல்லோர்களை அந்த மாதிரி வணங்கினாலும் அவங்கள்ட்ட பிரார்த்தனை செய்தால் அதுவும் இணை வைப்பு தான். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் செய்ததில் இப்படி வித்தியாசப்படுத்தலை. சிலைகளை வணங்கினா மட்டும்தான் அவங்களுக்கு எதிராக போர் செய்யணும்னு ரசூலுல்லாஹ் செய்யலை அப்படிங்கிறத இங்கே தெளிவுபடுத்தி அவங்களுக்கு பதிலளிக்கணும் இந்த 2வது வாதத்துக்கு. அதாவது நாங்கள் ஒன்றும் சிலையை வணங்கலையே அப்படின்னு இவங்க வாதம் செய்தால், சிலையை வணங்கிக்கிட்டு இருந்தவங்க என்ன செய்தாங்களோ அந்த காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பதிலளிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஷேக் அவர்கள் இந்த ஆதாரங்களை கொண்டு பதிலளிக்கிறாங்க இந்த 2வது வாதத்தில்.